மிக அருமையாக நம்முடைய பைந்தமிழ் செல்வி புதுகேசா பாரதி அவர்கள் சொல்லியபடி இந்த 48 நாட்கள் விரதம் என்பது மனிதன் தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. எந்த ஒரு செயலை நாம் தொடர்ந்து 48 நாட்கள் செய்கிறோமோ அதற்கு பிறகு நமக்கு என்ன ஆகிறது, அந்த செயலானது நமக்குள்ளாக பழகி போய்விடுகிறது. ஆகையினாலே தான் இந்த பந்தள அரண்மனையிலே இருந்து வரக்கூடிய இந்த திரு ஆபரண பெட்டியை வரவேற்பதற்காக சபரிமலையிலே கொஞ்ச நேரத்திற்கு முன்னாலே நமக்கு காட்டினார்களே அந்த மரியாதைக்குரிய பெருமக்கள் எல்லாம் மாலை அணிந்து கொண்டு அவர்களை வரவேற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா, குளத்துப்புலை பாலகனே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா என்று சரங்குத்தி ஆளிலே மிக சிறப்பாக போர்வையெல்லாம் அங்கே கீழே தளத்திலே விரித்து வைத்து அதன் மேலே இந்த பொன் ஆபரண பெட்டியை தலைமையிலே சுமந்து வந்த பெருமக்களை அன்போடு வரவேற்று இங்கே சிறப்பு வழிபாடுகளெல்லாம் செய்ய இருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாலே பந்தளத்திலே இருந்து புறப்பட்ட இந்த திரு ஆபரண பெட்டி, இந்த திரு ஆபரண பெட்டியை தாங்கி வரக்கூடிய மிகப்பெரிய பெருமை பெற்றவர்களாக பேறு பெற்றவர்களாக ஆண்டுதோறும் இந்த அரண்மனையிலே இருந்து இதனை சுமந்து வரக்கூடிய அன்புமிக்க பக்தர்களாக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திரு ஆபரண பெட்டி இப்பொழுது சரங்குத்தி ஆலை வந்து அடைந்திருக்கிறது. சரங்குத்தி ஆலிலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெற இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இங்கே மேலே சபரிமலைக்கு வர இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் மிகுந்த பக்தியோடு அந்த திரு ஆபரண பெட்டியை வழிபாடு செய்ய இருக்கிறார்கள். திரு ஆபரண பெட்டி என்பது ஐயப்பனாகவே கருதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தன்மையை பெற்றிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஐயப்பனுக்கு சார்த்த இருக்கக்கூடிய அந்த கவசம் இருக்கிறதே, அது ஐயப்பனாகவே கருதப்பட இருக்கிறது. ஐயப்பனுடைய திருமேனியை அலங்காரம் செய்ய இருக்கிறது. அத்தகைய மிகச்சிறப்பு வாய்ந்த அந்த திரு ஆபரண பெட்டி எம்பெருமானுக்கு சூட்டப்படக்கூடிய அதே தருணத்திலே தான் அங்கே சர்வ ஆபரண பூஷிதனாக அவனுக்கு தீப ஆராதனை காட்டக்கூடிய அதே தருணத்திலே தான் காந்தமலையிலே பொன்னம்பல மேட்டிலே ஜோதி சுரூபனாக அவன் காட்சி தர இருக்கின்றான். அத்தகைய எம்பெருமானை பக்தர்கள் எல்லாம் பணிந்து பாடி 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 உருகி கொண்டிருக்கிறார்கள். மோகனநாசன மணிகண்டா, மோகினி சுதனே மணிகண்டா, மதகஜவாகனா மோகன ரூபா, மார்க்கபந்தோ மணிகண்டா, சபரிகிரீசா மணிகண்டா, சாயாவதனா மணிகண்டா, மதகஜவாகன மோகன ரூபா, மார்க்கபந்தோ மணிகண்டா, மங்களரூபா மணிகண்டா, மாதவசுதனே மணிகண்டா, சின்மயநாதா மணிகண்டா, ஸ்ருங்காரப்பிரிய மணிகண்டா, சாஸ்வத நிலையா மணிகண்டா, சாந்தஸ்வரூபா மணிகண்டா, ஸ்ரீ பூதநாதா மணிகண்டா, பத்தளவாசா பரமதயாளா, புஷ்கர வைரணவா மணிகண்டா, மணிகண்டா மணிகண்டா, மாமலை வாசா மணிகண்டா, மணிகண்டா மணிகண்டா, மாமலை வாசா மணிகண்டா என்று மிகச் சிறப்பாக போற்றி துதிக்கக்கூடிய எம்பெருமானை, மணிகண்டனை, ஹரிகரசுதன் ஆனந்த சித்தனை, ஐயன் ஐயப்பனை இந்த பந்தளத்திலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதம் நிறைந்த அந்த திரு ஆபரண பெட்டி, இதை எத்தனை பேர்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நாம் அதை அருகிலே சென்று பார்ப்பது என்பது கூட அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அதனை இப்பொழுது மாலைகளை சார்த்தி அங்கே வரவேற்பு நிகழ்த்துகிறார்கள். வரவேற்பு நிகழ்த்தி அதனை ஒரு புனிதமான இடத்திலே சரங்குத்தி ஆளுக்கு அருகிலே வைத்து சபரிமலையிலே இருந்து வருகை தந்த வரவேற்பு குழுவினர் இங்கே அந்த பெட்டிகளின் மேலே கொண்டு வந்த அழகிய மாலைகளை எல்லாம் சார்த்தி அங்கே மரியாதை செலுத்துகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், இவர்களெல்லாம் அந்த மரியாதையை செலுத்தும் பொருட்டு அந்த திரு ஆபரண பெட்டிக்கு இப்பொழுது மாலை அணிவிக்கின்றார்கள். என்று சொன்னால் அந்த திரு ஆபரண பெட்டி எவ்வளவு புனிதம் வாய்ந்தது என்பதை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். திரு ஆபரண பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திரு ஆபரணங்கள், எம்பெருமான் மேலே சார்த்தக்கூடிய கவசங்கள், எம்பெருமான் மேலே போடக்கூடிய அழகிய பொன்னாபரணங்கள் எல்லாம் அவர்கள் சுமந்து 2 நாட்களாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்கள் முழுமையாக எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா என்று சரணகோஷத்தை விழித்தபடி அவர்கள் வந்து இதோ இன்னும் கொஞ்ச தூரம்தான் சரங்குத்தி ஆலிலே இருந்து அவர்கள் திரும்ப கிளம்பி சன்னிதானம் வரக்கூடிய அந்த முக்கியமான தருணம்தான் நாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய தருணம்.
அந்த பந்தாள அரண்மனையிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கு சபரிமலையிலே இருந்து வந்திருக்கக்கூடிய வரவேற்பாளர்கள் இப்பொழுது மாலை அணிவித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் திருமணங்களிலே சொல்லுவார்கள் எதிர்சீர் செய்வது, எதிர்மரியாதை செய்வது என்று சொல்வார்களே, அந்த ஒரு சூழலைத்தான் நாம் இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். பந்தள அரண்மனையிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெருமக்களை சபரிமலையிலே இருக்கக்கூடிய பெருமக்கள் வரவேற்று அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக மாலைகளை எல்லாம் அணிவித்து அவர்களை இப்பொழுது பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பந்தள அரண்மனையிலே தான் எம்பெருமான் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் புறப்பட்டான். அந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்களையெல்லாம் இங்கே வரவேற்று அவர்களுக்கு மாலை அணிவித்து அவர்களை பெருமைப்படுத்தி அவர்களுக்கு எல்லா விதமான மரியாதைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணம் ஒரு அருமையான தருணம். மிக அருமையாக இந்த உலகமானது மரியாதைகளாலே, பாராட்டுதல்களாலே, ஊக்குவித்தல்களாலே உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு செயலை செய்பவர்களை ஊக்குவிக்கின்ற பொழுது, ஒரு செயலை செய்பவர்களை மரியாதை செய்கிற பொழுது, ஒரு செயலை செய்பவர்களை வாழ்த்துகிற பொழுது, ஒரு செயலை செய்பவர்களை வணங்குகிற பொழுது, ஒரு செயலை செய்பவர்களை பாராட்டுகிற பொழுது அவர்கள் இன்னும் இன்னும் உற்சாகம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படித்தான் மிகச் சிறப்பாக பந்தாள அரண்மனையிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய இந்த பெருமக்களை எல்லாம் மாலைகளை அணிவித்து அவர்களையெல்லாம் வரவேற்று எல்லோரும் வாருங்கள், சபரிமலைக்கு வாருங்கள், அங்கே ஐயப்பன் ஆனந்த சித்தன் ஹரிஹரசுதன் ஐயப்ப சுவாமி காத்து கொண்டு இருக்கிறான் இந்த திரு ஆபரணத்தை அணிந்து கொள்வதற்காக. ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த அற்புதத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த ஆபரண பெட்டியானது தரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அவர்களையெல்லாம் வரவேற்று அவர்களுக்கெல்லாம் மாலை அணிவிக்கக்கூடிய மிகப்பெரிய காட்சி நமக்கு இப்பொழுது கண் முன்னாலே விரிந்து கொண்டே இருக்கிறது.